ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அக்டோபர் 18, 19 எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே எந்திரிச்சு கிளம்பி விளக்கேற்றி சாமி கும்பிட்லான்னு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நிலவுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து காமாட்சியம்மன் விளக்கு, தூணம் விளக்கெலாம் ஏற்றிட்டு வெற்றிலை தீபமும் போட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் விட்டு போனாலும் மனசுக்கு கொஞ்சம் பாரமாகவே இருக்குது. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சஷ்டி வந்தது. வெற்றிலை தீபம் போடுறதுக்கு முடியல. தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். அதனால் வெள்ளிக்கிழமை நேரமே எழுந்திரிச்சு விளக்கேற்றிடலான்னு எல்லா ஏற்பாடும் முதல் நாளே செஞ்சுட்டு காலையில் வேலையாக கையெடுத்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே. நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே இப்போ தான் ஒரு சார் வந்து எந்திரிச்சு ஒரு நிமிஷம் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்புறம்தான் அடுத்த வேலைக்கே போவான். வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு போயிட்டான். நான் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு குருமா செஞ்சுட்டு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு செஞ்சிட்ருக்கேன். வேகமாக செஞ்சிட்ருந்தேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் திட்டுவாங்க. நேரமே எந்திரிச்சு வேலையை பார்க்க வேண்டியதானே, ஏன் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன்னு. அப்போ வாக்கிங் போனதுனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதே சமையலோடு சேர்ந்து அயனிங் வேலையும் போயிட்டுருந்தது. முதல் நாளே செஞ்சு வச்சுருக்கலாம்ல அப்படிம்பாங்க. நான் இங்கே மல்டி டாஸ்கராக ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் சப்பாத்தி சுட்டு பையனுக்கு கொடுத்தேன். நான் லஞ்சு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டான். என் பொண்ணு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு லஞ்சுக்கு லெமன் ரைஸ் கொண்டு போயிட்டான். அவங்களும் கிளம்பிட்டு செம்பருத்தி பூ வந்து பூத்துருந்துச்சி செடியில். அதை பறித்து சாமிக்கு வச்சு கையெடுத்து கும்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. 8:30 கிளம்பிட்டாங்க. மழை அவ்வளோ நேரம் பெஞ்சிது. கரெக்டாக அந்த 8:30 போல் அப்படியே வெட்டாரிச்சிச்சு. ஸ்கூலில் கொண்டு போய் அவங்க அப்பாவோட போயிட்டாங்க. அக்காலும் அவங்க அப்பாவும் லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டாங்க. லஞ்சு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பையனுக்கு குருமா ஊற்றி கொடுத்துட்டு பொண்ணுக்கு லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு, ஸ்நாக்ஸுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு. 2 பேரும் கீழே போய் நின்றுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இப்போ தான் நான் என் பேக் லேசாக இருக்குது, வெயிட் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். இப்படியே பண்ணிட்டு வந்து அடிக்க போகிறான் அப்படின்னு சொன்னேன். அப்போவும் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் போனான். நான் அவங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு 10 மணியை போல் எம்ப்ராய்டிங் கிளாஸுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டேன். ஃப்ரீயாக தான் சொல்லித்தர்றாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு வந்தாச்சு. தீபாவளி கழிச்சு தான் போகணும். இங்கே என்னமோ மழை பெஞ்சிட்டு புயல் அடிச்சிட்ருக்குது. ரெட் அலர்ட் வேறு விட்ருக்காங்க. கிளாஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது கூட தெரியல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அட்டனன்ஸ் போட்டுட்டு வந்து சப்பாத்தி 3 போட்டு குருமா ஊற்றி சாப்பிட்டேன். எல்லாத்துக்கும் காலையில் போட்டு கொடுத்தேன். காலையில் நான் கஞ்சி குடிச்சிட்டு போனதுனால மதியானம் வந்து சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சிலம்பு கிளாஸ் போனோம். மழை வரவும் டியூஷன் அனுப்பிவிட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டோம். போகும்போது விளக்கேற்றினதை வீடியோ எடுக்கலை. அதனால் தங்கச்சி விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது வீடியோ எடுத்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு வேலையும் இல்லை. வரக்காப்பி வச்சு குடித்தா பூந்தி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டே இருந்தேன். எம்ப்ராய்டிங் கிளாஸ் போகலாமா வேணாமா அப்படின்னு. டைலரிங் பழகினதவே இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ்லாம் பழகணும். இன்னும் பழகவே இல்லை. சரி, இது ஃப்ரீயாக தானே சொல்லித்தர்றாங்க அப்படின்னு ஜாயின் பண்ணியாச்சு. எப்படியோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே பூந்திக்கு 1 கப்பு கடலை மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக பேக்கிங் சோடா போட்டு கலந்து வச்சுட்டேன். தோசை மாவோட கொஞ்சம் இலகு பதமாக கலக்கி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. அங்கிட்டு 3/4 கப்புக்கு சர்க்கரை, 1/2 கப்பு 3/4 கப்புக்கு கொஞ்சம் பக்கமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கோம். ஏலக்காயெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜூஸர் ஜல்லடையில் கடலை மாவு சுற்றி விட்டு பார்த்தோம், வரவே இல்லை. என் தங்கச்சி சிரிச்சிட்டு கிடந்தா. அதுக்கப்புறம் அரிகரண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஊற்றினே நல்லா குண்டு குண்டாக பூந்தி சூப்பராக வந்தது. ஒரு 2 செகண்ட் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் கிண்டி விட்டுட்டு அப்படியே அரிசி எடுத்துட்டோம். ஆனால் கடலை மாவு வாசமாக இருந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு டே. அப்புறம் போக இன்றைக்கெல்லாம் சூப்பராக இருந்தது லட்டு. இதுவே நல்லா வேக வச்சா காரா பூந்தி, உடனே எடுத்துட்டா லட்டு, இனிப்பு பூந்தி, அவ்வளோதான். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பூந்தி செஞ்சு லட்டு பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. இப்போ தான் நான் செஞ்சேன். சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜீனி பாகில் போட்டு கலந்து வச்சுட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் டின்னர் செய்யணுன்ட்டு.
எங்கள் வீட்டில் போனால் இந்த பூந்தி செஞ்சால் பாத்திரம் நிறையா விழுந்துரும்னு தான் தங்கச்சி வீட்டில் போய் செஞ்சோம். அவங்க வீட்டில் மட்டுமே பாத்திரத்தை ரெடி பண்ணி போட்டுடலான்ட்டு. ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு நீ தாண்டி எங்களுக்கு எல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சரி போனால் போகுது போங்க, இதெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து சரி நான் போய் குருமா செய்கிறேன்ட்டு வந்துட்டேன். இது எப்படி வரும்ன்றது தெரியல. தெரிஞ்சதுன்னா நல்லா இருந்ததுன்னா சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா அப்படியே அமைதியாக இருந்துக்குவோம் சொன்னேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. இது அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சுது, மூடி வச்சுட்டு வா போகலாம், நாளைக்கு உருட்டிக்கலாம் லட்டு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எங்கள் வீட்டு கிச்சனு. உங்கள் வீட்டில் மட்டும் ஒரு கிச்சனும், அதாவது ஒரு பாத்திரமும் இல்லை, எங்கள் வீட்டில் மட்டும் எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு டியூஷனில் பசங்களை கூப்பிட்றதுக்காக போயிட்டா. நான் வந்து இங்கே நைட்டுக்கு இந்த எம்டி சால் நான் வச்சிட்ருந்தேன். காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதை எடுத்து வச்சுட்டு பாதிக்கு கவர் இல்லை, அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன். நாளைக்கு எடுத்து உள்ளே வச்சிடணும். எம்டி சால் நான் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து தங்கச்சியை தோசை ஊற்ற சொல்லிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு, இது வந்து மறுநாள் காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக மாவு அரைச்சிடலான்ட்டு அரிசியெல்லாம் இட்லிக்கு அரைக்கணும், அதெல்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு முறுக்குக்கு அரைக்கணும். இப்போலாம் வந்து நான் கிரைண்டர்லேயே மாவு அரைச்சி அப்படியே முறுக்கு சுட்டுக்கிறது. இங்கே கிளைமேட் வேறு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, மழை வந்துக்கிட்டே இருக்குது, கரண்ட்டு வேறு அப்பப்போ நிறுத்தி விட்றாங்க, மாவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மாவு அரைச்சிட்ருக்கேன். காலையிலே சாம்பார் வச்சுட்டேன், சாப்பாடு வடிச்சிட்டு பீட்ரூட் பொரியலும் செஞ்சுட்டேன். நம்ம வந்து முறுக்கு சுட போகிறோம், அதனால் திரும்ப திரும்ப சமைச்சிட்ருக்க முடியாது, ஒரே வேலையாக சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. மாவு வேறு இல்லைங்களா, அதனால் தோசை ஊற்ற வேண்டிய வேலை இல்லை, சாப்பாடே வடித்தாச்சு, சாம்பார் பொரியலும் வச்சுட்டேன். காலை சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மாவு அரைச்சி முடிச்சுட்டு நான் வந்து முறுக்கு சுட வேண்டியதான். அதுக்குள்ளே நானும் சாப்பிட்ணுங்களா, சாப்பிட்டேன். அதுவும் சாமரிசி சாப்பாடு வச்சுருந்தேன், சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்தாச்சு. முறுக்கு சுடும்போது வந்துரு, கன்ஃபார்மாக நீ வந்தால் தான் முறுக்கு சுட முடியும் அப்படின்னு அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறது. அரைச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிடுக்கான்ட்டே போனால் சரிடி அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் நானும் மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து லட்டு பிடிச்சி வச்சுட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொன்னால், அங்கே போயிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு பூந்தியில் போட்டுட்டு, பூந்தியை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அடித்து போட்டு உருட்டி வச்சுட்டு வந்துட்டேன். என்ன இது பூந்திக்கு லட்டுக்கு சேப்பே இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இதுதான் நாங்கள் பிடிக்கிற லட்டு, இதுதான் லட்டு, நான் செய்கிறதான் லட்டு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு 40-45 லட்டு இருக்கும். பரவாயில்ல போதும், எங்களுக்கு வந்து திருப்தி தான். நாங்கள் வந்து வருஷம் செஞ்சு இந்த வருஷம் நல்லா இல்லாமல் போகலை. இதான் ஒரு 2வது வாட்டி நான் செஞ்ச லட்டு, நல்லபடியாக வந்துருச்சு. ஓகே, எனக்கு சந்தோஷம்தான். தீபாவளி லட்டு ரெடி. அதுக்கப்புறம் முறுக்கு சுட வந்துட்டோம். ஒரு 3 மணியை போல் ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து சுட்டோம். ஒரு படி இருக்கும், 1.25 படி இருக்கும், அவ்வளோதான் முறுக்கு. அது வந்து தீபாவளிக்கு மறுநாளே தீர்ந்து போச்சு. முறுக்கு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி 1 கிலோ, பொட்டுக்கடலை மாவு 1/4 கிலோ, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம், கருப்பு எள், இது மட்டும்தான் அளவு. இதை போட்டு பிசைஞ்சு அப்படியே முறுக்கச்சில் போட்டு புழிஞ்சி விட்டோம்னா சூப்பராக முறுக்கு வந்துடும். நாங்களும் போடும்போது சரியாக எனக்கு பிடிக்கல, அது பொறனே வரல. அதுக்கப்புறம் போட சேப்பும் வந்துருச்சு, டேஸ்ட்டும் வந்துருச்சு. எங்கள் முறுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசம், செம்மையாக இருந்தது. முறுக்கு சுட்டது டயர்டு வேறு, அந்த எண்ணெய் வாசம் வேறு பிடிக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. மழை பெஞ்சிட்ருந்ததுக்கு அதுக்கு குளிர் வேறு தாங்க முடியல. சொட்டரெல்லாம் போட்டுட்டு அமைதியாக நான் வந்து உட்காந்துட்டேன், சாப்பிடவே இல்லை. இப்படி தான் தீபாவளிக்கு முதல் நாள் இருந்தது. தீபாவளி அன்னைக்கு நாள் செஞ்சோம்னா டயர்டாயிருவோம் அப்படின்னு தான் ஒரு நாளுக்கு முன்னாடியே செஞ்சேன். அப்போவும் டயர்டாக தான் இருக்குது. சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு படுக்க போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போவே தீபாவளி வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே பட்டாசு வெடிக்கிற சத்தம் கிடச்சி, அதான் வெளியே வந்து பார்த்தேன், மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. நான் வந்து தூங்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தூங்க போகிறேன்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வர லேட் ஆகிடுச்சு, அதனால் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் புடவை எடுத்துகிட்டு வந்து இதில் செலெக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 7 புடவை கொடுத்தாங்க. அதில் இந்த 2 புடவை தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதில் எது செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வீடியோலாம் போட்டாச்சு. இந்த பிங்க் கலர் தான் புடவை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி முடிஞ்சு தான் இந்த விலாக் ஷேர் பண்ணுறேன், அதனால் இப்போ சொல்லிக்கிறேன். பாய், தேங்க்யூ, குட் நைட்.